கொல்கத்தால ஒரு பெண்மணி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு ஒண்ணு தாக்கல் செஞ்சிருக்காங்க. சோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டையை எங்களுது தாங்க, செங்கோட்டை என் பேர் மேல எழுதி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னமா உனக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகலாய பேரரசருடைய வம்சாவளி நானு, அதனால இந்த செங்கோட்டையை வந்து அவங்க கண்ட்ரோல் இருக்கு, முகலாய பேரரசோட கண்ட்ரோல் இருக்கு, அந்த வம்சாவளி நான்றதுனால இந்த செங்கோட்டை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சொந்தம். இந்த செங்கோட்டை வந்து டெல்லியில இருக்கு. நம்ம பிரதமர் ஐயா வந்து அங்கதான் போய் என்ன பண்ணுவாரு, கொடியெல்லாம் ஏத்துவாரு, கொடியேத்தி உரையாற்றுவாரு. சோ அந்த செங்கோட்டை வந்து எங்களுக்கு சொந்தம், எனக்கு சொந்தம், இது வந்து எனக்கு பேர் எழுதி கொடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையில தான் அந்த அமர்வு தான் இந்த கேஸ் வந்திருக்கு. உடனே அவர் டென்ஷனா என்ன பண்ணிருக்காரு, ஏமா இது போதுமா, செங்கோட்டை போதுமா, பதேபூர் சிக்ரி இருக்கு, தாஜ்மஹால் இருக்கு, இன்னும் நிறைய இருக்குமா, அதெல்லாம் வந்து நீங்க கேட்கலையா, இது செங்கோட்டை மட்டும் தான் கேட்டிருக்கோம் சொல்லி ரொம்ப காட்டமாவே பதில் சொல்லி இருக்காரு. இதை கேட்கும் போது உண்மையிலே வந்து சிரிப்பா தான் வருது. போற போக்க பார்த்தா இந்தியாவே எந்துதான், இந்தியா ஃபுல்லா என் பேர்ல எழுதி வச்சிருங்க அப்படின்னு கேட்கிற ரேஞ்சுக்கு கூட வந்துருவாங்க போல இருக்கு.